ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போற செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் சிலுவை பாதையும் அதில் நம்முடைய பங்கும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். கிறிஸ்துவின் சிலுவை பாதையும் அதிலே நம்முடைய பங்கும் என்று சொல்லி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யோவான் 3:16 வாசியுங்கள். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அங்கே அதுதான் நாம் முதலாவது மத்தேயுல வாசித்தோம். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லையாம். தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான ஜீவன் இருக்கிறது அல்லவா? இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஜீவன் என்று சொல்வது நம்முடைய வாழ்வு. நம்முடைய வாழ்வை நாம் நஷ்டப்படுத்தக்கூடாதாம். உலகத்திலே எத்தனையோ கோடி, நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் 140 கோடிக்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஜீவன் இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவன் நஷ்டப்பட்டு போய் இந்த உலகத்தை விட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டுவதற்கு தான் இயேசு தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை இந்த பூமிக்கு தந்தருளி இவ்வளவாக உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இயேசுவினுடைய சிலுவை பாதை என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சிலுவை பாதை இருக்கிறது அல்லவா? அதிலே நான் இன்றைக்கு 20 பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த சிலுவை பாதை இருக்கிறது அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதை. அப்படியானால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனே கிடையாதுன்னு சொல்றார் ஆண்டவர். நாம் அவருக்கு சீசரானாதான் நம்ம பரலோகம் போக முடியும். அப்போ அவருடைய சிலுவை, அவர் சொல்றார், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நான் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் சிலுவை பாதையில 20 பாயிண்ட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி நான் முடிச்சிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணுமா? உங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் நீங்கள் எனக்கு சீசனா இருக்க முடியாதுன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் நமக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை என்ன? இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை. சிலர் சொல்றாங்க 150 கிலோ எடையுள்ள ஒரு பெரிய சிலுவையை, மர சிலுவையை அவர் சுமக்க முடியாமல் சுமந்தார் என்று சொல்லுகிறார்கள். சோதரம். ஆனால் ஒரு மனிதனுடைய எடை, சராசரி எடையை ஒரு மனிதன் தான் சுமக்க வேண்டுமானால் அந்த எடையை விடவும் அதிகமாக பெரும்பாலும் ஒரு சிலர் சுமப்பார்கள். அந்த காலத்துல எல்லாம் 75 கிலோ அரிசி மூட்டையை நல்ல பலசாலிகள் 2 மூட்டையை தலையில சுமந்துட்டு போயிடுவாங்க. 150 கிலோ. அவங்க கிட்டத்தட்ட 90 கிலோ 100 கிலோ இருப்பாங்க, நல்ல பலசாலிகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை 150 கிலோய்க்கு மேல் இருந்ததுன்னு சொல்லுவா. அவர் அந்த சிலுவையை அவர் சுமக்க முடியாமல் விழுந்து விழுந்து தவிழ்ந்து தவிழ்ந்து சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது காரணம் என்ன என்றால், அவருக்கு எனக்கு தெரிந்த
எத்தனை நாளாக சாப்பிடாம இருந்தாருன்னு எனக்கு தெரியவில்லை. முந்தின நாள் அவரை பிடிக்கிறார்கள், அவரை அரெஸ்ட் பண்ணுறார்கள். அதுலேருந்து அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லவில்லை. அவ்வளவு பாரமான சிலுவை அவர் தூக்கி கொண்டு சொன்னார். சரி, இப்பொழுது நாம் நமக்கென்று இருக்கிற சிலுவையை நாம் எப்படி சுமக்கிறோம் என்று சொல்லி, சிலுவை பாடலே நம்முடைய பங்கு என்ன, நாம் எப்படி பங்கு வைக்கிறோம் என்று சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 27:26 வேகமாக நீங்கள் வசனங்களை எடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டே போயிடுவேன். மத்தேயு 27:26 அப்பொழுது அவர் பரபாசை விடுதலையாக்கி இயேசுவையோ பாரினாலே அடிப்பித்து ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார். அங்கே இயேசுவை சிலுவையிலே அறையும்படி பிலாத்து ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் பரபாசை என்ன பண்ணணுமா, விடுதலை செய்யுங்க என்று சொல்கிறார். திருடனை விடுதலையாக்கும்படி நல்லவர் ஒப்பு கொடுக்கப்படுறார். நல்லா கவனிக்கணும். சிலுவையில் உங்களுக்கு பங்கு இருக்கான்னு இப்ப தெரியும். நல்லவன் தப்பித்துக் கொள்ளும், கெட்டவன் தப்பித்துக் கொள்ளும்படி நல்லவர்களாகிய நாம் பலியாடாக போய் மாட்டிக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் செய்த தப்புக்கு நான் பலிகடா ஆயிட்டேன். அப்படித்தானே? புரிகிறதா உங்களுக்கு? ஆமா. கெட்டவங்க என்ன ஆயிராங்க? கெட்டவங்க தான் சிலுவையில் அறையப்படணும். ஆனால் நல்லவர், ஒன்றும் அறியாதவர், பிலாத்து கூட சொல்றார், இவர் ஒரு குற்றத்தையும் செய்யலையே, இவரை ஏன் சிலுவையில் அறைய சொல்றீங்க? பரபாசு தானே, அவன் கள்ளன், அவன் பெரிய மோசடிக்காரன், அவனை தானே சிலுவையில் அறையணும்னா. இல்லை அவனை விடுதலை ஆக்குங்க, இவரை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்றாங்க. அப்போ கெட்டவர்கள் போக வேண்டிய பாதையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில். புரிகிறதா உங்களுக்கு? நாம் கஷ்டப்பட்டு சொல்லுவாங்களே, குருவி சேர்த்தா மாதிரி சேர்க்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நான் குருவி என்னத்தை சேர்த்துச்சு? கூடு கட்டும் குருவி எப்படி சேர்க்குதுன்னு பாருங்க, ஒன்னொன்னா. அது மாதிரி தான் சேர்த்ததெல்லாம் அநியாயமாக கொண்டு போயிட்டாலே பாவி அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவோம். இதெல்லாம் நல்லவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அதே போல் நானும் நீங்களும் அநேக நேரங்களில் ஒப்பு கொடுக்கப்படுவோம். புரிகிறதா? ஆமா, தன் சிலுவை என்று சொல்றது தான். நம் செய்யாத தவறுக்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. இப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொருவர் செய்கிற தப்புக்கு நாம் பலிகடாகிறோம். இயேசு அப்படிதான் ஆனார். சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த சிலுவையை ஒப்பு கொடுக்கப்பட்ட போது இயேசு அதை என்ன பண்ணார்னால் வாதாடவில்லை. நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை. காரணம், இயேசு உயிரோடு இருக்கும் போதே சொன்னார், என்னை சிலுவையிலே அறைவார்கள் என்று. இயேசுவை பிடிப்பதற்கு எத்தனையோ முறை சூழ்ச்சி பண்ணார்கள். ஏரோது கூட இயேசுவை பிடிப்பதற்கு ஆட்களை அனுப்பினான். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நரிக்கு போய் சொல்லுங்கடா, இன்னும் நான் 2-3 நாள் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. எப்படி சொன்னார்? அந்த நரிக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு. அதனால அவர் பிடிக்க முடியல. பல இடங்களில் அவர் பிடிக்கும் போது மாய்ந்து போய்விட்டார். அதனால அவரை பிடிக்க வைக்க முடியாது. அதுபோல ஒரு முறை அவரை பிடிக்க வரும்போது பிடிக்க வந்தவங்க எல்லாம் மல்லாந்து போய் விழுந்துட்டாங்க. அப்படி பிரியமானவர்களே, எனவே இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு, ஆமா. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளோ தப்புகள் உங்க பேர்ல சுமத்தி அதுக்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டிய வந்தது. அதெல்லாம் நான் முடியாதுங்கன்னு போலீஸ்லயோ இல்லை கோர்ட்ல நீங்க வாதாடல. நீங்க என்ன பண்ணீங்க? அதை ஏற்றுக்கொண்டீங்க, ஒப்புக்கொண்டீங்க. சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இல்லையா? சொல்லலாமா? அப்போ ஆமையா, நானும் சிலுவையை சுமக்க தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்படி 20 சிலுவையை நீங்க சுமப்பீங்க. ஆமா. இன்னைக்கு அநேகருக்கு இது தெரியவில்லை. இயேசு போன வழியே நாம் போக வேண்டுமா? அடிச்சுவடுகளை அவர்
மாதிரியாக வைத்து போனார் என்று பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே வைத்து போனார். உங்களுக்கு என்ன வைத்து போனாராம்? மாதிரியை வைத்து போனார். அப்படியே அந்த மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் தொடர்ந்து வரும்படி அவர் மாதிரியை வைத்து போனார். அந்த மாதிரியிலே கீழே சொல்லப்பட்டிருக்கு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எனவே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், அவர் சொன்னார் அல்லவா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது அதே 27, 29 வாசிங்க. மத்தேயு 27, 29. முள்ளுகளால் ஒரு முடியை சூடி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்று அவனுக்கு அவரை பரிகாசம் பண்ணினார்கள். இங்கே முள்ளுகளால் முடியை சூடி, முள்ளுகளால் முடியை பின்னி அவர் சிரசின் மேலே வைத்தார். நன்றாக கவனிக்கணும். என்னது? முள்ளுகளால் முடியை சூடி அவர் சிரசின் மேலே வைத்தார். அதன் பிறகு கோலால் அடித்தார்கள் அவரை தலையில். நீங்க முள்முடி சூட்டப்பட்டீங்களா? சிலுவை பாதையை வர்றது, சிலுவை பாதையில முள்முடி சூட்டப்பட்டீங்களா? நமக்கு யாரும் என்ன பண்ணல, அப்படித்தானே? முள்முடி சூட்டல. ஆமா. ஆனால் அநேகருடைய வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, நம்மை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தை வந்தபோது எத்தனை நாட்கள் நீங்கள் தூங்காமல் உங்கள் தலையிலே தலை வெட்டிக்கிற மாதிரி தலையிலே அந்த வார்த்தைகள் குத்தி கொண்டே இருந்திருக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? தூக்கம் வரல, ஐயோ தலை வேதனையா இருக்கு, இந்த பிரச்சனை என்ன விட்டு எப்போ மாறுமோ, கேட்டாலே என்னுடைய உள்ளம் குழம்புகிறது, தலை வெடிக்கிறது என்று. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து முள்முடியினாலே சூட்டப்பட்டார். இன்றைக்கு நாம் முள்ளினாலே நம்முடைய தலையில அடிக்கப்படாவிட்டாலும் சொல்லினாலே அடிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மன வேதனைகளை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் இதை அனுபவிக்காம என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ எனக்கு வேதனை வேண்டாம், பாடம் வேண்டாம்னு ஓடி போயிடுறாங்க, இல்லைன்னா செத்துறாங்க. ஆனால் நாம் ஏன் அனுபவிக்கிறோம் என்றால், நமக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? ஆமா, சிலுவையை சகிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை பாதையிலே நம்முடைய பங்கு. சரி, அதே அதிகாரம் 40ஆம் வசனம் வாசியுங்கள். தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால். தூஷித்தார்கள். சிலுவையில் இருந்து இறங்கி வாயா, நீ தேவனுடைய குமாரனா, ஒன்னே ரட்சிக்க முடியல, நீ யார மற்றவங்களை ரட்சிக்கணும். தூஷணமான வார்த்தைகளை இயேசுவுக்காக. அதனால அவர் வையப்படும் பொழுது என்றால், அந்த வையறதுன்னா திட்டுறது. அதான் அந்த திட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்க திட்டெல்லாம் வாங்கிட்டு பொறுமையா இருக்கிறீங்க? நீங்களும் என்ன பண்றீங்க? சிலுவை சகிக்கிறீங்க, தூஷிக்கப்படுறீங்க. என்னோட பாடுபட்டால் என்னோட ஆளுகை செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். புரிகிறதா உங்களுக்கு? ஆளுகை செய்யணும்னா தூஷணங்களை கொஞ்சம் வாங்கி தான் ஆகணும். தூஷிக்கட்டும். ஆமா, சிமேயி என்பவன் தாவீதை தூஷித்து கொண்டே வந்தான், மண்ணவாரி போட்டான், சபிக்கிறான், நாசமா போனவனே. அவன் சொன்னான், கர்த்தர் அவனை தூசிக்க சொன்னாரு, அவன் தூசிக்கட்டும், விடுங்கடா. ஒருத்தன் சொல்றான், இந்த செத்த நாய் உமா தூசித்துட்டு வருது, சொன்னிருன்னா இப்போ போட்டு மலத்திடுறேன். வேண்டாம்பா,
கர்த்தர் அவனை தூசிக்க சொன்னா தூசிக்கட்டும். எதை விதைக்கிறானோ மனுஷன் அதை ஒரு நாள் அறுப்பான். அது யாருக்குமானாலும் சரி, நீதிமானுக்கானாலும் சரி. நீ நீதிமானா இருந்துகிட்டு நீ தவறு செய்தால் அந்த பூமியில அதுக்கு ஆண்டவர் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும்னு சொல்றாரு, கொடுப்பாரு. அவ துன்மார்க்கனுக்கு எவ்வளவு அனுபவிச்சு தான் ஆகணும். இதனுடைய கிரயத்தை செலுத்தி தான் ஆகணும். இதனுடைய கிரயத்தை செலுத்தி தான் ஆகணும். ஆமா, தூஷிக்கப்பட்டார் ஆண்டவர். நாம் தூஷிக்கப்படுறோமா இல்லையா? என்னென்ன வார்த்தை பேர் தூஷிக்கிறாங்க. புருஷனை விட்டு விட்டு எந்த ஒரு வேறு புருஷனை ஏறெடுக்காத ஒரு மகளை பார்த்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க பாருங்க, ஒரு வார்த்தையை போட்டு பேசுவாங்க. அது எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அப்படிப்பட்டதான தவறுல இருக்கிற ஒரு ஸ்திரியை கூட அந்த வார்த்தையை போட்டு பேசினா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்க. ஆனால் ஒன்றுமறியாத ஒரு ஸ்திரியை வேற ஒருத்தர் பேசினாலும் பரவாயில்ல, குடும்பத்தாரே பேசுவாங்க அந்த வார்த்தையை வைத்து. புரிகிறதா உங்களுக்கு? இப்ப சிலுவையை சுமக்கிறீங்களா இல்லையா? நமக்கு சிலுவையில பங்கு இருக்கிறது பிரியமானே. தூஷிக்கப்பட்டார். 30ஆம் வசனம் வாசிங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து சிரசில் அடித்தார்கள். அது அடுத்த வரும், கோலை எடுத்து அடிச்சது. இப்ப என்ன பண்ணப்பட்டார்? துப்பப்பட்டார். முதல்ல ஒப்பு கொடுக்கப்பட்டார் சிலுவைக்கு, முள்முடி சூட்டப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், இப்பொழுது துப்பப்பட்டார். ஆமா, துப்பப்பட்டார். எத்தனை பேர் தெரியுமா நம்ம திட்டும்போது அப்படி காரி துப்புவாங்க. கொஞ்சம் துளி நம்ம மேல கூட பட்டிருக்கும். அப்படி காரி கீழே துப்பும்போது நம்ம கூட அந்த காத்துல அடிச்சு எவ்வளவோ நமக்கு மேல வந்து பட்டிருக்கும். பரவாயில்ல, நான் சிலுவையை நம்ம சுமந்தா, இப்ப இயேசு சிலுவையை சுமந்துட்டா இருக்கிறாரு. இப்ப ராஜாதி ராஜாவாக அவர் மேலே வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவையின் பாடுகளை சொல்லிக் கொடுப்பது கிடையாது நிறைய ஊழியக்காரங்க. சிலுவையின் பாடுகளை நாம் சகித்து கொண்டிருக்கணும், இன்னும் சகிக்கணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. சிலுவையை சும்மாவா சொன்னாரு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னை சீசனா இருக்க மாட்டான்னு பின்பற்றணும். அல்லையா? சொல்லலாமா? சோத்திரம். ஆமா, பாத்தீங்களா? துப்புறாங்க, காரி துப்புறாங்க, காரி துப்புறாங்க. ஆமா, பெத்த அம்மாவே பிள்ளைய பற்றி காரி துப்பிட்டு நடக்கிறாங்க, தெரு 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 தெருவா. பெத்த அம்மாவே பிள்ளை நடக்குது. இது உலகத்துல நடக்கிற காரியங்க. ஆமா, நான் சிலருக்கு பஞ்சாயத்து பண்ணா இப்படிதான் சொல்லுவேன், ஏமா நம்ம மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்ச துப்புனா நம்ம மேலதான் வந்து விழும். அதனால துப்பாதுங்க. இயேசு துப்பப்பட்டார். என்னங்க பாவம் செய்தாரு? துப்புனாங்களா அவர் மேல? வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி. 30ஆம் வசனம். அவர் மேல் துப்பி, போதும் போதும், அவர் மேல் துப்பி. ஆமா, 31 வாசிங்க. அவரை பரிகாசம் பண்ணின பின்பு, அவரை பரிகாசம் பண்ணினார்கள். முதலாவது பரிகாசம் பண்ணப்பட்டார். இன்னைக்கு நாம் பரிகாசம் பண்ணப்படுகிறோம். ஆமா, பரிகாசம் பண்ணப்படுகிறோம். பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போறோம், அதான் போறாப்பாரு போறாப்பாருன்னு பின்னாடி நின்றுட்டு பேசுவாங்க, நம்ம காது கேட்கவே பேசுவாங்க. ஆமா, போறாப்பாரு, பெருசா பக்தி முத்தி போய் போறாப்பாருன்னு. பரிகாசம் பண்ணப்பட்டார். என்ன பண்ணப்பட்டார்? பரிகாசம். சிலர் நகையை கழட்டிட்டாங்களா குடும்பத்தாரெல்லாம் பரிகாசம் பண்ணுவோம். அதை பாரு, ஐயோ இப்படி போறா அப்படி போறா பாரு அப்படின்னு. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவர்களை போல எதிர்த்து பேச முடியாது. ஏனாலும் நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் அவர்களை போல பேச முடியாது, அவர்களை போல கெட்ட வார்த்தை பேச முடியாது, அவர்களை போல பொய் பேச முடியாது. அந்த பரிகாசத்தை எல்லாம் நாம் வாங்கிதான் ஆக வேண்டும். வாங்கிட்டும் இருக்கிறோம் இல்லையா? சொல்லலாமா? ஆமா, 28ஆம் வசனம். அவருடைய வஸ்திரங்கள் உரியப்பட்டார். வஸ்திரங்களை கழற்றினார்கள். பிரியமானே, வஸ்திரங்களை கழற்றுறது, அவமானப்படுத்துறது. எவ்வளவு அவமானப்பட்டுருக்கிறோம் பாத்தீங்களா? நம்ம எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கோம். அவமானம்.
வஸ்திரங்களை கழட்டினார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் வட இந்தியாவில் ஒரு ஒரு ஊழியக்கார குடும்பமாக தெருவிலே டாக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஸ்திரியை நிர்வாணமாக ஓட விட்டார்கள். அங்குள்ள மதவாதிகள் நிர்வாணமாக. பிரியமானே, எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அவர்கள் சிலுவை சுமக்கிறார்கள், சிலுவை சகிக்கிறார்கள், சிலுவை பாதையிலே போகிறார்கள், சிலுவை பாதையிலே போகிறார்கள். நம்மையும் ஒரு ஒரு வஸ்திரத்தை உரிந்தால் எப்படி மானபங்கம் ஆகப்படுகிறோமோ, சில இடங்களில் நாமும் மானபங்கம் ஆகிடுறோம். நம்மை அவ்வளவு அசிங்கமா பேசுகிறார்கள். எனவே அவர் வஸ்திரங்கள் உரியப்பட்டார். 30ஆம் வசனம் மறுபடி வாசிக்கலாம். துப்பி அவரை கோலை எடுத்து அதை சிரசில் அடித்தார்கள். கோலை எடுத்து எங்க அடிச்சாங்களாம்? சிரசில் அடித்தார்கள். அநேக நேரங்களிலே மனிதனுடைய வார்த்தைகள் நமக்கு சம்மட்டிய போல, கோலால் அடிக்கிறது போல நமக்கு வருகிறது. இது சிலுவை பாதை. அல்லேலூயா, சோதரம். 27:44 நிந்தித்தார்கள். அங்க தூஷிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க என்ன பண்றாரு? நிந்திக்கப்படுகிறார். தூஷணமான வார்த்தைகளை பேசி தூஷிக்கிறது, கெட்ட வார்த்தைகளை தூஷிக்கிறது. நிந்திக்கிறது என்றால் நாம் செய்த காரியங்களை நமக்கே சொல்லி சொல்லி நம்மை நிந்திக்கிறது. இயேசு என்ன பண்ணார்? ரட்சித்தார் அநேகரை. அங்க என்ன சொல்றாங்க? உன்னையே ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை, எங்களை ரட்சிக்க வந்துட்டியா, மனுஷனை ரட்சிக்க வந்துட்டியா? அப்ப அவர் செய்த கிரியை வைத்தே அவரை என்ன பண்றார்கள்? நிந்திக்கிறது, நிந்திக்கிறது, நிந்திக்கிறது. ஆமா, சிலர் நிந்திப்பாங்க பாருங்க. நீ இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவ தானே, நீங்க வரும்போது இப்படி தானே வந்த, உடுக்க துணி இல்லாம வந்த, நீ அப்படி வந்த, இப்படி வந்த, எத்தனை பவுன் தான் போட்டுட்டு வந்த, பெருசா பேசுறிய. நிந்திக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத வைத்தே நம்ம என்ன பண்றது? நிந்திக்கிறது. நிந்தனை, 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 நிந்தனை. உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா, உன் குலத்தை பற்றி தெரியாதா? இதெல்லாம் என்னது? நிந்தனை, நிந்திக்கிறது. எத்தனை பேர் நிந்திச்சிருக்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? வாங்கிதான் ஆகணும், வாங்கிதான் ஆகணும். ஆமா, சோத்திரம். சிலர் நம்ம எப்பவுமே அடிமையா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க, எப்பவுமே பிச்சைக்காரியா இருக்கணும், எப்பவுமே அப்படி இருக்கணும் விரும்புறாங்க. கொஞ்சம் நம்ம நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, கொஞ்சம் 10 காசு நமக்கு கையில வந்தோம்னா பழசே சொல்லி 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 என்ன பண்ணுவாங்க? ஆமா, அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு பாடல் உண்டு, அருமையான பாடல், பழைய பாடல். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். ஆமென். என் கடன்களையே கலங்கடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. பட்டம் பதவி இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், பட்டம் பதவி இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். நாம் பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கப்பட்டார், சிலுவையிலே முள்முடி சூட்டப்பட்டார், தூசிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், வஸ்திரங்களை உரியப்பட்டார், கோலால் சிரசில் அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 19:17.
அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, எபிரேய பாஷையிலே புறப்பட்டு வந்தார். எங்கே? சிலுவை சுமந்து கொண்டு, சிலுவையை சுமந்தார். பிரியமாள், சிலுவை சுமந்தார். பாரமான சிலுவை, அதை சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் அறையப்படுகிற இடம் வரையிலும் அங்கே சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவருடைய நிந்தனைகளையும் பாடுகளையும் வேதனையும் நாம் சுமக்கணும். ஐயா, அந்த பாடு எனக்கு வேண்டாம், அந்த வேதனை வேண்டாம், நான் சுமக்க முடியாது, என்னால் சுமக்க முடியாது அப்படின்னு போற்றக்கூடாது. ஆமா, அந்த சிரேனே ஊருக்காரன் ஒருத்தன் வருவான், அவனை வலுக்கட்டாயமா பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, சீமோன் அவனை சுமக்க சொல்லுவாங்க. அவனால் சுமக்க முடியாது. ஆமாம், அவன் ஓடியே போயிடுவான். அதனால் நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும், நம்முடைய பாடுகளை நாம் தான் சுமந்தாகணும். ஆமாம் ஆமாம். இந்த பேறு காலம் நல்ல குழந்தை உண்டாகி இருக்கிற சிறுகளை பார்த்து சொல்லுவாங்க, நீ என்னதானாலும் நீ தான் என்ன ஆகணும், பெற்றாகணும். நீ தான் பெற்றாகணும். உனக்காக இன்னொருத்தர் வர முடியாது, அந்த வேதனையை தாங்க முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பாடுகளை நாம் சுமந்து தான் ஆகணும். ஐயோ, என் அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அக்கா இருக்கிற, தங்கச்சி இருக்கிறா, 10 ரூபா கொடுத்து உதவில்லையே, யாரும் சொல்லாதுங்க. நீங்க தான் சுமக்கணும். இல்லையா? சொல்லலாமா? நீங்க தான் சுமக்கணும். உங்க பாடம் நீங்க தான் சுமக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நமக்காக சுமந்தார ஒருத்தர், அவர்கிட்ட தான் உங்க ஹெல்ப் கேட்கணும். ஐயா, கொஞ்சம் நம்ம என் பாரத்தை கொஞ்சம் நீங்கள் சுமாருங்க. அதனால அவர் சொன்னார், வசனங்கள் நிறைய இருக்குது, டைம் இல்லை, 20 பாயிண்ட் பேசி முடிக்க 4 மணி ஆயிரும். அப்புறம் அப்போ என்ன சொன்னார், கர்த்தர் மேலே உன் பாரத்தை வை, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் யாரையும் கைவிடவே மாட்டார். ஆமாம் ஆமாம். அவர் அவங்களை விசாரிக்கிறவர். 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆமா, வாசிங்க வேகமா. அவர் உங்களை விசாரிக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லுவார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சுமக்க வேண்டியதை நாம் தான் என்ன பண்ண வேண்டும், சுமக்கணும். நாம் சுமக்க வேண்டியதை நாம் தான் சுமந்து ஆக வேண்டும். நாம் சுமக்க வேண்டும். கர்த்தருக்கு பலன் தரணும். கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். ஆமென். கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும், என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து நாம் பாரம் சுமந்து ஐயோ என்னாலே தாங்க முடியலையா என்று சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடுங்க. அவர் நம்முடைய பாரத்தை அவர் சுமப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே சிலுவையை அவர் சுமந்தார். 27ஆம் அதிகாரம் மத்தேயு 35க்கு வாங்க. மத்தேயு 27:35. அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு சீட்டு போட்டு வஸ்திரங்களை பங்கிட்டு போனார். சிலுவையிலே அறையப்பட்டார். இங்கே நாகப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அப்படின்னா நம்முடைய ஆசை இச்சைகள், நம்முடைய நாம் உலகத்தில் விரும்புகிற நல்ல ஜாலியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா, நாம் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் என்ன பண்ணணும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஆமென். சிலுவையிலே அறையப்பட வேண்டும். கலாத்தியர்ல சொல்வார், கிறிஸ்துவுடனே 2:20 வாசிங்க. 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா?
19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கென்று பிழைத்துக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இதை செய்யாதே, அதை செய்யாதே, இது உனக்கு லாயக்கு கிடையாது, இது உனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் நாம் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்தோம்னா மரித்தோம், அதுக்கு மரிச்சிட்டோம். எனவே கிறிஸ்துவோடு கூட நானும் என்ன பண்ணினேன்? சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்கள். நீங்க சிலுவையில் அறையப்படலைன்னா யோசித்து பாருங்க. அப்ப இன்னும் உங்களுக்குள்ளால பாவம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது, மாமிசம் இருக்கிறது, மாம்ச இச்சைகள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன பண்ணணுமா? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். அதாவது நாம் பிரதிஷ்டைகள் தான், நம்முடைய பிரதிஷ்டைகள். நான் இதை செய்ய மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், கள்ளு சாராயம் குடிக்க மாட்டேன், பீடி வெத்தலை பாக்கு போட மாட்டேன், மூக்குப்பொடி போட மாட்டேன். இதெல்லாம் ஒரு பிரதிஷ்டைகள், தீர்மானங்கள். ஏன்? நியாயப்பிரமாணம் சொல்லிக் கொடுக்கிறது, இதை செய்யாதே, அதை செய்யாதே, இப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே. இதெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும்போது நாம் சிலுவையிலே அறையப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டார். 46ஆம் வசனம் வாசிங்க. நன்றாய் கவனிக்க வேண்டும். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சமக்தானி கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமா. இப்போ இயேசு சிலுவையில் அறையப்படும் போது, இப்போ இவருக்கு அந்த கோலால் அடிச்சாங்களே, சாட்டையால் அடிச்சாங்களே, முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல இருந்து வஸ்திரங்களை உறிஞ்சாங்களே, இதெல்லாம் பண்ணும்போது தேவன் அவரோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அதனால அந்த பலனும் கிருபையும் அவருக்குள்ளால இருக்கிறது. இப்போது இவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது திடீரென்று தேவனே, அது பரிசுத்தவான்கள் சொல்றது என்ன சொல்றாங்க? தேவனே ஒரு முறை, ஐயோ என் குமாரன் இவ்வளவா பாடுபடுறாருன்னு கொஞ்சம் கண்ணை மூடினாராம். அப்பொழுது அவர் கைவிடப்பட்டது போல இருந்ததான். அதனாலதான் உடனே சொல்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறினார். புரிகிறதா? தேவனால் கைவிடப்பட்டார் இயேசு. அநேக நேரங்களில் நாம் பாடுகள் உபத்திரம் வரும்பொழுது எல்லாரும் கைவிடுவாங்க, தேவனும் நம்ம கைவிட்டுருவார். ஆமா, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. ஐயோ இதுல யார் எனக்கு உதவி செய்வார்? யாருமே எனக்கு உதவி செய்யலையே, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரும் என்ன கைவிட்டது போல சில நேரங்கள் இருக்கும். பெருமனன்ட் அல்ல. இந்த இதை நீங்கள் எத்தனை பேர் அனுபவிச்சீங்க தெரியாது. எந்த விதத்திலும், அதாவது ஜெபம் கேட்கப்படும்னால் நாம் ஒரு இக்கட்டில் இருக்கிறோம். நம்ம அப்போ கதறும் போது யாராவது ஒரு உதவி செய்வாங்க. அதுதான் தேவனால் கொடுக்கப்படுற உதவி. இது வராமல் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில நாம் அதை அனுபவிக்கணுமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமா, இப்பதான் சிலுவை பாடு. கரெக்டு தான் ஐயா, நான் எவ்வளவோ ஆண்டவர் கூட எனக்கு உதவி செய்யாமல் இருந்தது போல இருந்தது. அப்புறம் உதவி செய்வார், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில, அல்லேலூயா சொல்லலாமா, கைவிடப்பட்டது போல காணப்படுகிற, கைவிடப்பட்டது போல, தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலை இயேசுவுக்கு வந்தது போல நமக்கும் வரும். ஆண்டவர் சொன்னாரு, பச்சை மரத்துக்கு இந்த பாடானால் பட்டை மரத்துக்கு என்ன பாடு வரும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது தேவனால் கைவிடப்பட்டார். அப்போஸ்தலர் 2:23 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் முன்னறிவிப்பின்படியையும் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டார். என்ன பண்ணப்பட்டார்? சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டார். ஆணி. அவருக்கு மயக்க மருந்து ஆரம்பத்தில் கொடுத்தாங்க, அவர் வாங்கல. காடி நிறைந்த ஒரு கலசத்தை கொடுத்தாங்க அவர் குடிக்கிறதுக்கு. அது என்னன்னா வெள்ளைப்போளம் இதெல்லாம் கலந்த அந்த காடி. அது என்னன்னா அதை குடித்தா நல்லா
இது மாதிரி போதையில் இருக்கும். ஒரு காலத்துல எல்லாம் வந்து எங்கள் ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பெண்கள் பிரசவ காலம் வரும்போது அவங்க குடிக்கிறவங்க கிடையாது, அந்த பிரசவிக்கிற நேரத்துக்கு மதுபானம் கொடுப்பாங்க, அந்த வேதனை கொஞ்சம் குறையும் அவங்களுக்கு, அதுக்காக. ஆமாம் ஆமாம். அப்போது ஆண்டவர் கொடுத்ததை அவர் வாங்கலைங்க, அவர் என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு அந்த காடியெல்லாம் வேண்டான்னு. அப்படியே பச்சையாக அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த உணர்வோடு இருக்கிற நேரத்தில், மயக்க நிலைமை இல்லை, அப்படியே அரைஞ்சாங்க. நிறைய பேர் என்ன உயிரோட கொல்றாங்க அப்பான்னு சொல்லுவாங்கல்ல, என்ன உயிரோட கொல்றாங்க அப்பா. சிலர் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, இந்த பொண்ணு என் உயிரை வாங்குறா, இந்த பொண்ணு என்ன உயிரை அப்படியே வாங்குறா அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே குத்துறாங்க ஈட்டினால். என் அம்மா என் உயிரை வாங்குது, என் சொந்தக்காரங்க என் உயிரை வாங்குறாங்க, என் உயிரை வாங்குறாங்க, உயிரை வாங்குறாங்க. ஈட்டினாலே குத்துறது, ஈட்டினால குத்துறது. குத்தப்பட்டார், ஆணிகளாலே அடிக்கப்பட்டார், ஆணிகளால். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் 19ஆம் அதிகாரம் யோவான் 34, 19ஆம் அதிகாரம் யோவான் 19:34. ஒருவன் ஈட்டினாலே குத்தினான், இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. நன்றாய் கவனிக்கணும். ஈட்டியால் குத்தப்பட்டார். விழாவில் ஈட்டினால குத்துறாங்க, ரத்தம் மொத்தமும் வந்துச்சு. ஆமா, தண்ணீர் கிடைச்சல, ரத்தம் வந்து முடிஞ்ச பிறகு நீர் வருது. அப்ப ரத்தம் கொஞ்சம் கூட இல்லை, ரத்தம் கொஞ்சம் கூட இல்லை. ஈட்டியால் குத்தப்பட்டார். நாம் பலகீனப்பட்டு போகும் வரையிலும் நம்மளை சிலர் என்ன பண்ணுவாங்க, சாவடிப்பாங்க. ஆமா, மயக்கமே போட்டு விழுந்துருவாங்க சிலர், பாடுகள் உபத்திரத்தை பார்த்து, வேதனையை பார்த்து. அந்த மாதிரி என்ன, இயேசுவோடு கூட சிலுவை பாதை பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் இருக்கிறோம். அது நிறைய பேர் நமக்கு தெரியாது. நீங்கள் நினைச்சா எனக்கு தான் தப்பா, இல்லை இல்லை, நீங்கள் சிலுவையில் பங்கெடுத்தீங்க, அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லையா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சிலுவை பாடு வழியா நீங்க போனால்தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். ஆமா, இந்த பாடுகள் எந்த வாழ்விற்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டா, இந்த பாடுகள் உந்தன் வாழ்விற்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டா, நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா ஒரு சொடுத்தே, நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா ஒரு சொடுத்தே, ஏறுகின்றா தள்ளாடி தவிழ்ந்து களை போடு, என் இயேசு குருசை சுமந்தே, என் இயேசு கொல்கோதா மலையின் நடந்தே ஈட்டியாலே குத்தப்பட்டார் இயேசு. அதே அதிகாரம் யோவான் 19:28 வாசிங்க. அதற்கு பின்பு அறிந்து தக்கதாக தாகமாயிருக்கேன், தாகம் அடைந்தார் இயேசு கிறிஸ்து. சிலுவை பாதையில ஒண்ணு என்னது, தாகம், தண்ணீர் தாகத்தினாலே. ஆமா, தாகம் அடைந்தார். உடனே அவருக்கு கடற்காளான், அது பயங்கர கசப்பா இருக்கும் அந்த கடற்காளான். அதை காடியில துவைத்து என்ன பண்ணாங்களாம். ஆமா, காடியே ஏற்கனவே கசப்பு, கடற்காளான் அதுக்கு மேலே. அது இன்னும் துவைச்சு வாயில கொண்டு ஈட்டியில குத்தி வாயில கொடுத்தாங்க சிலுவையில. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாகத்தினால நீங்க எத்தனை பேர் சில பிரச்சனைகள், பாடுகள், வேதனை, அப்போ என்ன தண்ணி தாகம் வரும், மயக்கம் வரும், யார்கிட்டயா போய் ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயான்னு. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் இயேசு.
நாமும் கூட தள்ளப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ நாள். தண்ணி தாகம், தண்ணி தாகம், தாகம். ஆமென். ஆமா பிரியமா, அதை சகிக்கணும். சகித்தாராம். சோத்திரம். கொலோசியர் 1:20 வாசிங்க. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, சிலுவையிலே இரத்தத்தை என்ன பண்ணாராம்? சிந்தினார். சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். பிரியமானே கவனிக்கணும். இப்போ நாம் இரத்தத்தை சிந்தி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது சொல்லுவீங்களா? நான் ரத்தம் சிந்தல்ல. நீங்க சிந்தி இருக்கீங்க, ரத்தம் சிந்தி இருக்கிறீங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோபு 19:20. என் எலும்புகள் என் தோலோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. யோபனுடைய வாழ்க்கையில வந்த பாடுகள், உபத்திரவத்துல இப்போ இவர் சொல்றாரு, என் மாமிசத்தோடு கூட தோல் என்ன ஆகி போச்சான், ஒட்டிச்சான். தோல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு இருக்கிறது வரைக்கும் தான் சைனிங் இருக்கும். கொழுப்பு போன பிறகு அது சுருக்கம் விழுந்து சுருங்கிரும் தோல். அதாவது வந்து இது படுக்கையில் இருக்கிறவங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. சாப்பாடெல்லாம் இப்போ எடுக்கலை. 4-5 இட்லி சாப்பிட்டவங்க இப்போ அரை இட்லி கூட சாப்பிடலன்னா அவங்க தோலெல்லாம் சுருங்கி போய் ஒட்டும். அவர் சொல்றாரு, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் இருக்குது. பற்களை மூடுறதுக்கு உதடு கூட இல்லையா. அந்த உதடு இப்போ என்ன ஆயிடுச்சு, தோலா சுருங்கி போச்சு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவருடைய உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் சுண்டி போச்சு. எப்படி போச்சு? ரத்தம் சுண்டி போச்சு. ரத்தமே இல்லை உடம்புல யோபுக்கு. அவர் என்ன பாவம் செய்தாரா? அவர் என்ன தவறு செய்ததுனால வந்ததா? இல்லை. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடந்த ஒரு போராட்டம், ஒரு வாக்குவாதத்தில் பிசாசு கையில ஆண்டவர் யோபை ஒப்பு கொடுத்து ஒரு பரீட்சை நடத்துறதுக்கு பலியாடானார். யாரு? இயேசு பலியாடான மாதிரி யோபு பலியாடா மாறி அவர் தோலெல்லாம் இப்போ சுரிச்சு போச்சு, ரத்தமே உடம்புல இல்லை. அதுதான் அர்த்தம். புரிகிறதா? சில நேரங்களில் நாம் பாடுகள், வேதனை வரும்போது நம்ம சாப்பாடு இல்லாமல் சாப்பிட முடியாமல் தோலெல்லாம் சுருங்கி போவோம். அந்த அனுபவத்தில் சிலர் வருவாங்க. வேதனை, மன வேதனை. என்னக்கா இப்படி ஆயிட்ட? ஐயோ கவலை தான், கவலையினால என்ன ஆயிட்டேன், ஓடா மாறிட்டேன் அப்படின்னு. இதுதான் ரத்தம். நீங்க சிந்துனீங்களான்னு சிந்துறீங்க, ரத்தம் சிந்துறீங்க, ரத்தமே இல்லாம போச்சு உடம்புல. புரிகிறதா உங்களுக்கு? பாடுகளை அனுபவிக்கும் போது யோபு பாடுகளை அனுபவித்தார். அப்படியே விட்டுட்டாரா ஆண்டவர்? இவன் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறான்? அங்கேயும் சொல்றான், இந்த தோல் முதலான அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து கொண்டே என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்களில் என் சொந்த கண்ணை என்னை காணும். ஆமென். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? கொடுத்தார். எனவே கவலைப்படாதுங்க. சிலுவை நீங்க சுமக்கிறீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை வைப்பார், அப்படியாக ஆசீர்வதிப்பார். ஆமா, ரத்தம் சிந்தினார். அப்போஸ்தலர் 1:3 வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு, போதும், அவர் பாடுபட்டார். சிலுவை பாதை அவருக்கு பாடுபட்டார். பல விதத்தில் அவர் பாட சொல்ல போனீங்கன்னா, நியாயசனத்தில் கொண்டு நிற்க வைக்கப்படுறார். பழி இல்லாத பழியை சுமத்துறார்கள். வஸ்திரங்களை உரிகிறாங்க, சிரசில் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, தாடமேரை இழுக்கிறாங்க, சிலுவையில் அறையப்ப பாடு பாடு பாடு. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ ஒன்று விட்டு ஒன்று. ஜான் யாருன்னா முளம் சறுக்குதையா, ஒன்று விட்டு ஒன்று பாடு, ஒன்று விட்டு ஒன்று. இது போனா ஒன்று போனா போனா அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் பாடு. ஆமாம், இந்த பாடுகளை என்ன பண்ணணும்? சகிக்கணும். அப்பதான் நீங்க சிலுவையை சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொன்னதுனால ஆண்டவர் சொன்னார். அவருடைய சிலுவை எவ்வளவு? 150 கிலோக்கு மேலே. ஆலயங்களை இடிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்கள் கொடுத்து கட்டின ஆலயங்களை இடிக்கிறாங்க, தீக்கிரை ஆக்குறாங்க. பாடுகளை சகிக்கணும்.
கிறிஸ்துவோடு பாடுபடு, பாடுகளை சகிக்கணும், நிந்தைகளை சமிக்கணும், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான், சகித்து தான் ஆகணும். பாடுகள், அதெல்லாம் பாடுகளை சகிக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுபட்டார், அவர் பாடுபட்டார். எபிரேயர் 12:2 வாசிங்க. எபிரேயர் 12:2 அங்கே அவர் பாடுபட்டார்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பார்த்தோம். இங்கே எபிரேயர் 12:2 பொருட்டு எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவை பாடு, சிலுவை தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த, அங்கே பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் அவருக்கு ஒரு மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தேவன் அவருக்கு பூமியை நியாயம் தீர்க்கிற, மக்களை நியாயம் தீர்க்கிற அந்த அந்த அத்தாட்சியை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, இனி வரும் மகிமை, அதை பார்த்து சிலுவையை என்ன பண்ணாராம்? சகித்தார். சகிக்கணும், கொஞ்சம் சகிங்க. எவ்வளோ நாளையா அந்த பாடு, என்னால் சகிக்க முடியல, என்னால் சகிக்க முடியல. கொஞ்சம் பொத்திக்க சகிச்சிரு. ஆமே, நல்ல சொல்லலாமா? ஆமா, கவனமாக இருக்க வேண்டும் பெரியம்மாள். அவர் சிலுவையை சகித்தார். நாம சகிக்கணும், முறுமுறுக்க கூடாதே. நமக்கு அந்த பாடு, நான் கிறிஸ்தவனா இருக்கிறோம் பாருங்க, என்ன இதனால எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனை மறுதளிச்சிருந்தாங்க. சகிக்கணும், சிலுவை என்ன பண்ணணும்? சகிக்கணும், சிலுவையை சகிக்கணும். கொஞ்சம் நஷ்டங்கள் வரும், சகிக்கணும். கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், சகிக்கணும். சகிச்சிட்டு போங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5:2 வாசிங்க. எபேசியர் 5:2. ஆமா, வாசனையான பலியாகவும் எப்படி ஒப்பு கொடுத்தாராம்? பலியாக. சிலுவையிலே இயேசு பலியானார். பலி. ஆமா, பவுல் சொல்வார், நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். எப்படி போறாராம்? பானபலினால் நீர். பானம் என்பது என்னது? நீர். அதாவது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ஆடு மாடு புறாக்கள் எல்லாம் பலி செலுத்தினாங்க. இது திடப்பொருள். அதை பலி செலுத்தி அதனுடைய மாம்சத்தை புசித்தாங்க. ஆனால் நீர் ஊற்றப்படும் போது அது திரும்ப வராது, தண்ணி. அதுபோல் நான் பலியாக, என்னுடைய மேன்மை ஒன்றும் இல்லை, என்னுடைய அந்தஸ்து இல்லை, என்னுடைய ஒன்றும் இல்லை, நான் வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக வாழ வேண்டும். சில நேரங்களில் நாம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். சோதரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களுக்கு முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்வது நீங்க செய்யத்தக்க ஜீவ பலி. ஒரு மிருகம் பலியிடப்பட்டால் அது சாகடிச்சு தான் பலியிடுவாங்க. ஆனால் நம்மளை ஜீவனோடே பலி, நாம் ஜீவித்துட்டு தான் இருக்கிறோம், ஆனால் பலியிடப்பட்டிருக்கிறோம், பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் மற்றவங்க செய்கிறதெல்லாம் நம்ம செய்கிறதில்ல. மற்றவங்க செய்கிறதெல்லாம் நம்ம, அவன் ஏட்டிக்கு போட்டி பேசுகிறான், அவன் கெட்டாரத்தை பேசுகிறான், நம்ம கெட்டாரத்தை பேசுகிறான், அதெல்லாம் வேண்டாம். நம்ம பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இயேசு சிலுவையிலே பலியானார். யோவான் 19:30 வாசிங்க. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நன்றாய் கவனிக்கணும், ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்படின்னு சொன்னா, அவர் இந்த பூமியில செய்த அத்தனை கிரியும் முடிந்தது. இயேசுவிட்ட தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டார் தன்னுடைய ஆவியை. ஆமென். நாமும் நம்முடைய ஆவி என்று சொல்லுகிறது மூச்சில்ல, உயிரில்ல ஆவி என்று சொல்லுகிறது செயல்பாடுகள். நாம் செய்கிற அத்தனை கிரியைகளும் என்னது? ஆவி. இவன் என்ன ஆவியில் இருக்கிறான் பாருங்க, புரிகிறதா? ஆமாம். சிலர் நயமா நம்மகிட்ட பேசுவாங்க, தந்திரமாக நம்மகிட்ட பேசுவான். அப்போ நம்ம மனசு சொல்லும், இவன் என்ன ஆவி பற்றியா அதுக்கு அவனுக்கு
இவளுக்கு என்ன ஆவி பார்த்தியா அப்படின்னு நம்ம சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்கு அவ யோசனை. இதெல்லாம் என்னது? யோசனை, ஆலோசனை, இதெல்லாம் ஆவி. இந்த ஆவியை நாம் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா என்ன? உலகத்துல அது இது அப்படி இப்படி அந்த ஆசை இந்த ஆசையை காட்டும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, இது நல்ல ஆலோசனை தானா? இவங்க சொல்றது கரெக்டா? இவங்க இப்படி பண்றாங்களே, இவங்க சொல்றாங்களே, இதெல்லாம் கரெக்டு தானான்னு சொல்லிட்டு நம்முடைய ஆவியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரத்தில். அவர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயால நான் வாசிக்கும் போது அவருக்கு பல நாமங்கள் இருந்தாலும் அதுல ஒண்ணு என்னது? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். எனவே அவர் ஆலோசனை சொல்லுவார். நம்ம மனுஷ ஆலோசனை இல்லை. அக்கா, இந்த அக்கா இப்படி சொல்றாங்க பாருக்கா, ஆமா மாசம் 1000 வச்சு கட்டு, 10 மாசம் கட்டுனா போதும், 15,000 உனக்கு திருப்பி தர்றோம்னு சொல்றாங்க. என்ன அக்கா இப்ப சொல்றா? நீ ஆவியை ஆண்டோட்ட ஒப்பு கொடு, மனுஷிட்ட போய் கேட்காத. ஆமா, ஆண்டோட்ட ஒப்பு கொடு. உங்க ஆவி கலங்கும். மற்றவங்க செய்யற அநியாயம் அக்கிரமங்கள் பார்த்து உங்க ஆவி சோர்ந்து போகும், கலங்கும், வேதனைப்படும். இந்த ஆவியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரே, நீர் பார்த்துக்கொள்ளும்ப்பா, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ளும், எல்லாம் நீர் பார்த்துக்கொள்ளும்ப்பா. ஆவியை ஒப்பு கொடுங்க. ஆமென், சோத்திரம். கொலோசியர் 2:15 வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள். துரைத்தனம்னு சொன்னா அதிகாரத்துக்கு உட்படாத காரியத்துல இவங்களாகவே செய்யறது. இப்போ அரசாங்கத்துல இது இருக்கு, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. லஞ்சம் வாங்குங்கன்னா இருக்குது, வழக்கம் வாங்குவா. ஆனால் அந்த அதிகாரத்தை மீறி இவங்களாகவே பண்றது துரைத்தனங்கள். துரைத்தனங்கள் தான் துரைத்தனங்கள். இதையும் உறிஞ்சிட்டாரு, அதிகாரங்களையும் உறிஞ்சிட்டு சிலுவையின் மேலே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? வெற்றி சிறந்தார். அப்போ உங்களுக்கு சிலுவை பாடு ஒரு நாள் என்ன கொண்டு வரும்? வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயம் சிறக்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்து வெற்றி வேந்தராக அந்த சிலுவையில ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க. 3ஆவது நாள் அந்த சரீரமும் உயிரோடு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த சரீரம் உயிரோடு வந்து, நல்லா கவனிக்கணும், இயேசு என்று சொல்றது பிதா குமாரன் 3 சேர்ந்தது தான் தேவன். தேவன் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, 3 சேர்ந்தது தான் தேவன். அதுல பரிசுத்த ஆவி தனி, தேவன் தனி, இயேசு தனி அப்படின்னு 3 கூறா இருக்குது. இந்த இயேசு தான் ஜீவனை விட்டுட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாரு? தேவனோடு போயிட்டாரு, உயிர் திறந்து வெற்றி சிறந்து விட்டார். நீங்களும் நானும் இந்த பூமியில நமக்கு எத்தனை வயசு இருக்குதோ அதுவரையிலும் இந்த சிலுவை பாதையிலே போய் ஜெயம் எடுத்துட்டோம்னா வெற்றி சிறந்துருவோம். நமக்கு அங்கே போன பிறகு ஒரு புதிய சரீரம் உண்டாகும், நமக்கு புதிய வாழ்வு உண்டாகும், புதிய நன்மை உண்டாகும். அங்கே நம்ம தேவ தூதர்கள் போல இருக்கும். இந்த பூமியில் உள்ள கவலை, கண்ணீர், துக்கம் எதுவுமே இருக்காது. எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை. அங்கே போனோம்னா சிலுவையை சுமக்கணுமா, சிலுவையின் பாதையில் நாம் பங்கெடுக்கணும். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆம், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ குட் ஃப்ரைடே நீங்கள் ஆசரிச்சிருப்பீங்க. இது மாதிரி கேட்டுறீங்களா? இல்லை. அதான் ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாடுகள் எல்லாம். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான. எங்கே நம்ம சிலுவையை எடுத்தோம்? நாம் சிலுவையை சுமந்த இல்லை. பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆமாம் ஒரே நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. சிலுவையிலே அறை ஒப்பு கொடுக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், தூசிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், பரிகாசம் பண்ணப்பட்டார், வஸ்திரங்கள் உரியப்பட்டார், கோலால் சிரசில் அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், தேவனால் கைவிடப்பட்டார், ஆணிகளால் அறையப்பட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், தாகத்தால் தவித்தார், இரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், சிலுவையை சகித்தார், சிலுவையில் பலியானார், ஆவியை ஒப்பு கொடுத்தார், வெற்றி சிறந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. என் மீட்பர்
சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? சென்ற பாதை நீ செல்ல ஆயத்தமா? அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா? ஆண்டவரத்தில் கேளுங்க, அப்பா நான் எனக்கு நீர் வைத்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வர எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், இதெல்லாம் நீர் முன்னதாக எங்களுக்கு வைத்து போனீர், சுமந்தீர், பாடுபட்டீர். அல்லேலூயா. இப்பொழுது நான் சுமக்க எனக்கு கிருபை தாரும் அப்பா, எனக்கு கிருபை தாரும். ஓ பாடுகள் ஆண்டவரே, வேதனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொறுமையாக சகித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எல்லாரும் கேளுங்க. ஸ்தோத்திரம். போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் பாடி துதிப்போ. நேற்றும் இயேசு என்னும் நாமமே நாமமே ஒரு பயங்கரமான புயலின் ஒரு பயங்கரமான புயலின் காக்கும் கரங்கொண்டு மாப்பிள் சேர்த்தனை தந்தை. காக்கும் கரங்கொண்டு இயேசு என்னும் நாமமே நாமமே. சரி சுவை போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. சோர்ந்தெழுந்து மாளாதே. ஆத்மின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த இயேசு என்னும் நாமமே நாமமே. சரி சுவை சரி சுவை. பூமி அகிலமும் சாட்சியாகவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்கோரே. ஆவி ஆத்துமாவும் யாவும் என்று தொண்டு செய்கோரே. இயேசு என்னும் நாமமே நாமமே. சரி சுவை சரி சுவை.
அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றத சொல்லுங்க. இயேசு வெற்றி சிறந்தார். இயேசு வெற்றி சிறந்தார். இயேசு வெற்றி சிறந்தார். நானும் வெற்றி சிறப்பேன். நானும் வெற்றி சிறப்பேன். நானும் வெற்றி சிறப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.